கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பிதாவின் சித்தம் செய்யும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிதாவின் சித்தம் செய்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பிதாவின் சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க ஜீவியத்துக்கு நாம் விலகி வாழ வேண்டும். வேசி மார்க்கத்துக்கு, விபச்சார பாவங்களுக்கு, இந்த உலக காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். தேவனை அறியாத அஞ்ஞானிகள் மோக இச்சைக்குட்பட்டு வாழ்வார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் வேசி மார்க்கத்துக்கு, விபச்சார பாவங்களுக்கு விலகி தன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் முடிவு பரியந்தமும் பரிசுத்தத்தில் நிலைநிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே உலக சிற்றின்பத்திலே, உலக மாயான காரியங்களிலே, உலக அசுத்தங்களிலே சிக்கி பின்மாற்றத்திலே போய் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறதோ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர், அவருடைய கிருபையினால் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு பரிசுத்த அழைப்பு. அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது தீமையான காரியங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யலாம், நம் பதிலுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு பதில் செய்யக்கூடாது. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி நாமும் பதிலுக்கு தீமை செய்வோம் என்றால் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. நம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே
தீமைக்கு தீமை செய்வதனாலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தால் தேவனுடைய சமூகத்திலே நாம் அதை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நன்மை செய்ய நாட வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலுமே யாவருக்கும் நன்மை செய்ய நாம் நாட வேண்டும். நன்மையை யோசிக்கும் பொழுதோ கர்த்தர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பாடுகளிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கவலையோடு கண்ணீரோடு நாம் வாழக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானத்தோடு சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டுமாம். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது பிதாவின் சித்தம். ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு நாம் வாழ்வோம் என்றால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு போராடி கொண்டு இருப்பான். நாம் சந்தோஷமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து எப்பொழுதுமே ஜெப சிந்தையோடு நாம் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம். நாம் எல்லா காரியத்திலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமாம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நன்மை நடந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், தீமை நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரின் சித்தத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பரம ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்வோம். அப்பொழுது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து, உலக காரியங்களை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்வோம். அப்பொழுது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரையப்படாதபடிக்கு வசனத்தின்படி நம்மை காத்து கொள்வோம். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கும் போது, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் போது, அன்பில் நிலைத்திருக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவின் சித்தம் செய்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தயவாய் இரக்கம் பாராட்டுவீராக. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை பெருகப்படுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக.
ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரபா ரபா தூரா ஷதனி பாஹார தரபலா ரியா கபூர ஷேகேபே தினிமா கர தரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தயவாய் மனமறங்குவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய நிந்தை அவமான கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து மறுபடியும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, திக்கற்ற பிள்ளைகளாய் யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி விடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க போகட்டும். என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டுமாப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக வெறுமையாக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையை நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.